வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் கார்ட் ஜிகே. இன்றைக்கி நம்ம இந்த கேமுக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து ஃபுட்பால் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் ராயல்னு பழைய ஜெர்சி எல்லாமே ரிட்டன் ஆகிருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஸ்பின் பண்ணி மொத்தம் எவ்வளோ டைமண்ட் ஆகுங்கிறத நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's go get this son of a bitch. ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ இன்றைக்கி தான் ரெஜிஸ்ட்ரேஷனோட கடைசி நாள். நீங்கள் யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. அட்வான்ஸ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணுமுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நிறைய கண்ட்ரியோட ஜெர்சியெல்லாம் கொடுத்துருக்கான். அது என்னென்னலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பின்னிங்கை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அர்ஜென்டினாவோட ஜெர்சி. 10ஆம் நம்பர் போட்டு மெஸ்ஸியோட ஜெர்சியை வந்து நமக்காக கொடுத்துருக்கான். இதுதான் நமக்கு இதில் தேவையான ஜெர்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெயினோட ஜெர்சி. இதுவும் நல்ல ஜெர்சி தான், ஒருத்தானது. ஸ்பெயின்னாலே இதெல்லாம் கெத்தான டீமு. அடுத்தது பிரேசிலோட ஜெர்சி கொடுப்பான்னு பார்த்தா வேறு ஏதோ ஜெர்சியை வந்து கொடுத்து விட்ருக்கான். இது வந்து எந்த கண்ட்ரின்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட ஜெர்சி கொடுத்துருக்கான். இந்த ஜெர்சியும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோடது. கடைசி டைம் வந்து வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் வந்து தோற்று போனாங்க. அவங்களோட ஜெர்சி வேணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு லெஜண்டரி டீமான ஜெர்மன் டீமோட ஜெர்சியே வந்துருக்குது. இதுவும் இது கிடைச்சாலும் நமக்கு வந்து ஓகே தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்சிகோவோட ஜெர்சி. இது வந்து நார்மலாக தான் இருக்குது. இது வந்து பெரு டீமோட ஜெர்சின்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. நான் அது பார்க்குறக்கு அந்த டிசைனை பார்த்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ரொனால்டோ டீமோட ஜெர்சி, போர்ச்சுகல். இது பாவம் ஏன் கடைசியாக போட்டான்னு தெரில. ரொனால்டோனா பெரிய கோட்டுன்னு சொல்லுவாங்க, பாவம் ஏமாற்றிட்டாங்க. இது வந்து தி கிளாப் சௌரா. இது வந்து என்னென்னா நம்ம உருகுவே டீம் இருக்குமில்லங்க, அந்த டீமோட ஜெர்சி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 ஷார்ட்ஸு, 6 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கான். இதில் வந்து ரெட்டு, ப்ளூ நமக்கு அது என்னென்ன டிஃப்ரெண்ட் கலரில் தெரியாது. அப்புறம் ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு. இது போக பார்த்திங்கன்னா 2 ஷூ கொடுத்துருக்கான். 2 இல்லைங்க, 3 ஷூ. இதில் ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து ஒன்று ஓனாக இருக்கிறனால அது வந்து காட்டல. இந்த ஷூ எல்லாமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த ஷூ தான் நம்மள்ட்ட எல்லோ கலர் ஷூ வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட ஓனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்பின்னில் நமக்கு வந்து ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவான். கன்ஃபார்ம் 10 ஸ்பின்னில் இதாயிரும். அப்போது 5 ஸ்பின்னுக்கு வந்து 67 டைமண்ட்னா 10 ஸ்பின்னுக்கு எவ்வளோ, 134 டைமண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். நம்மக்கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் இருக்குது. ஸோ ஒரு 30 ஸ்பின் பண்ணலாம். அந்த 30 ஸ்பின்னில் நமக்கு வந்து இந்த அர்ஜென்டினா ஜெர்சி வந்து கொடுக்குறானான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னை கொடுத்துருவோம். இதில் வந்து நமக்கு என்ன தரப்போகிறான், ஜெர்சியை தான் கொடுத்துருவானா வாயிலே கொடுத்துட்டான். ஒன்றுமே கொடுக்கல. லோட் அவுட்ஸில் எதுக்கு எனக்கு ஏன் இந்த ஐடிக்கு லக்கே இல்லை, கடுப்பாவது இந்த ஐடியில் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே ஒரு இதில் கொடுக்க மாட்டாங்கிறான். சரி, இப்போ அடுத்த 5 ஸ்பின்னு இதில் வந்து கேரண்டியாக ஒன்று கொடுத்துருவான். இதுலையாவது என்ன கொடுக்குறான்னு தெரில. ஜெர்சி எதாவது கொடுத்தானா பரவாயில்ல, ஷூ தான் நமக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். கடுப்பாவது என்ன இது என்னது? டவுசர் எல்லாம் யாருக்கிட்ட வேணும்? ஏன்டா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்? டேய் கடுப்பாக இதில் ஜெர்சி கொடுறா டேய். ஐயோ, இப்போ ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமா? இவன் வேறு ஸ்கேம் பண்ணுறான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது. ஐயோ, எல்லா ஜெர்சியும் தட்டிட்டு இன்னொரு அடுத்தது எனக்கு இப்போ ஸ்பின் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் இன்னொரு 67 பண்ணால் இதுலேயே இப்போ 5 ஸ்பின்னில் கொடுக்குறானா? கொடுக்கல. டென்ஷன் ஆகுதுடா டே. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? ஐயோ கடுப்பாகுதுங்க. ஏங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ அநேகமாக ஜெர்சியில் ஒன்று கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். போன வாட்டி தான் ஒரு டவுசர் கொடுத்தான். இப்போ ஏதோ என்ன ஜெர்சி வருது, என்ன ஜெர்சி கிடைக்க போகுது? அடே காட்டுறா, கங்க்ராச்சுலேஷன். அடப்பாவிகளா டே. என்னடா போன வாட்டி கருப்பு கலர் கொடுத்து இந்த வாட்டி வெள்ளை கலர் கொடுத்து ஏமாத்துற? ஐயோ, இது கரெக்டாக 138 டைமண்ட் தான்டா இருக்குது. டே ஏதோ ஒரு ஜெர்சி கொடுறா டே. அந்த அர்ஜென்டினா ஜெர்சியெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ இது வரைக்கும் பண்ண ஸ்கேமெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்டா டே ப்ளீஸ்டா டே. ஆகாவலி. ஐயோ, பேசாமல் ஓடிடலான்லாம் தோணுது இந்த ஈவெண்ட்லேருந்து. கடைசி 67க்கு இதுலேயே 5 ஸ்பின்னில் கொடுக்கல. டி
15 ஸ்பின்னா ஆச்சு, 25 ஸ்பின் பண்ணிட்டான்டா. ஒரு இதில் கூட உங்களுக்கு கொடுக்க தோணலையா? ஆகா வலிக்கலாடி 5 ஸ்பின்னுக்கு. ஐயோ, அடுத்த கடைசி 67. இதுதான் நம்மள்ட்ட இருந்த கடைசி டைமண்டு. இதில் ஏசு ஜெர்சி எதாவது கொடுத்துருக்கானான்னு பார்ப்போம். என்னது ப்ளூ கலர் ஜெர்சி. டே இருக்கிறதுலையே கடைசி ஜெர்சியாக ஒன்று இருக்க போல, அதை தான் நமக்கு கொடுத்துருக்கா. எனக்கு இது கடுப்பாகுது. என் ஐடியாவே எனக்கு பிடிக்கல, எரிச்சலாகுது. ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். இது என்ன நெட்ஒர்க் லேக்? ஆனால் நீ கொடுத்து இத்து போன ரிவார்டுக்கு ஒரு நெட்ஒர்க் லேக் வேறு நீ ஆகிட்டு இருக்கியா? டென்ஷன் ஆகுதுங்க. பாருங்கள், இருக்குல்லே கடைசி கடைக்கோடி இது அந்த ஜெர்சியை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ப்ளூ கலர் எனக்கு ஃபேவரட் கலருங்கனால உனையெல்லாம் கம்முன்னு விட்றாடி. ஆகாவளி ஜெர்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் அர்ஜென்டினா ஜெர்சி ஏன்டா கொடுக்கல? அதுதாண்டா எனக்கு வேணும். டைமண்டே இல்லைடா. காலங்காலத்தில் டைமண்டை பிடிங்க ஏமாத்துறியாடா ஆகாவலிடே. உன்னையெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்பால் மாதிரி உன்னையெல்லாம் போட்டு உதைக்கணும்டா. உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் ஜெர்சி எதாவது வேணுமுன்னா எடுத்துக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த ஒரு வாரம் போட்டு ஆடுவோம். சரிங்க, நான் உங்களை எல்லாத்தையும் நாளைக்கு அட்வான்ஸ் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வரட்டா?